friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா do you does you யூஸ் பண்ணி எங்கெல்லாம் क्वेश्चंस கேட்கலாம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த do you does you வந்து நாம எங்க யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தானே. இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चंस கேட்கணும் அப்படினாலே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா டென்சஸ், அந்த டென்சஸ்ல பாஸ்ட் டென்ஸ். அந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கணும் அப்படினா அங்க வந்து do யூஸ் பண்ணனும், இல்லனா does யூஸ் பண்ணனும். do எங்க யூஸ் பண்ணனும்? do வந்து சப்ஜெக்ட்ட பொறுத்து. இப்போ சப்ஜெக்ட் I, you, we, they அடுத்து plural noun வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? do யூஸ் பண்ணுவோம். அதே போல does எங்க யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் he, she, it singular noun வரும்போது does யூஸ் பண்ணுவோம் தானே. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படினா இப்போ இந்த நிமிஷம் நடக்கிறது மட்டும் கிடையாது, அத சொல்றது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம வந்து டெய்லி ஒரு விஷயத்த பண்றோம் அப்படினாலும் சரி, இல்ல நம்மளோட ஹாபிட்ஸ் சொல்றோம், இல்ல அடிக்கடி ஒரு விஷயத்த பண்றோம், அது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, ஒவ்வொரு டைப்புக்கும் நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நீ தினமும் காலையில் நடப்பாயான்னு கேட்டிருக்க. இது வந்து நம்ம கேஷுவலா எப்படி கேட்போம்? நீ வந்து டெய்லி காலையில நடப்பியா? ஓகே, நடப்பாயான்னு இருக்கு. இது வந்து நம்ம வந்து கேட்கும் போது எப்படி கேட்போம்? நீ தினமும், நீ டெய்லி காலையில நடப்பியா அப்படின்னு கேட்போம். அப்ப டெய்லி ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னாலும் அத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இது பண்ணுவியா, டெய்லி பண்ணுவியா அந்த விஷயத்த அப்படின்னு அந்த கொஸ்டினா கேட்கும் போது நம்ம இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ அதே இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இந்த do does வந்து நெகட்டிவா பேசுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், क्वेश्चंस கேக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம், அதே போல நெகட்டிவா பேசுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவா பேசும்போது don't, doesn't, don't வந்து do not, அதோ ஷார்ட் ஆகி தான் don't னு சொல்லுவோம். அதே போல doesn't, doesn't வந்து does not அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நெகட்டிவா பேசுறதுக்கு क्वेश्चंस கேக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகே, பாருங்க, நீ தினமும் காலையில் நடப்பாயா, நீ வந்து டெய்லி காலையில நடப்பியான்னு கேட்டுக்கோ. அப்ப இங்க do இல்லனா does யூஸ் பண்ணி தான் क्वेश्चंस கேட்கணும். டெய்லி ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அங்க என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி தான் क्वेश्चंस கேட்கணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்ஜெக்ட் நீங்க பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ, நீனா you. ஓகே, சப்ஜெக்ட் you வந்திருக்கு. அப்ப you வந்தா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? do. ஃபர்ஸ்ட் நம்ம do யூஸ் பண்ணி தான் क्वेश्चंस கேட்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் do, ஆக்ஸிலரி வெர்ப் do, அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு அடுத்து தான் வெர்ப். இல்ல வெர்ப் எது? நீ தினமும் காலையில் நடப்பாயா, நடக்கக்கூடிய செயல். நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? walk. ஓகே, எப்ப நடப்பியா? தினமும் காலையில். அப்ப என்ன? தினமும் காலையில்னா டெய்லி மார்னிங். ஓகே, அப்போ do you walk daily morning அப்படின்னா நீ தினமும் காலையில நடப்பியா, நீ டெய்லி காலையில நடப்பியா அப்படின்னு கேக்குறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க அடிக்கடி பார்க்குக்கு போவீங்களா? நம்ம கேட்போம்ல, நீங்க வந்து அடிக்கடி பார்க்குக்கு போவீங்களா அப்படின்னு. இல்ல நீங்க அடிக்கடி இந்த கடைக்கு போவீங்களா, இப்படி ஒரு செயலை அடிக்கடி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது அடிக்கடி ஒரு செயலை நான் பண்ணுவேன் அப்படின்னாலும் சரி, அதையே நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். அடிக்கடி இந்த செயலை வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா கேட்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி கேட்கலாம். ஓகே, அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி எப்படி கேட்கணும்? இல்ல சப்ஜெக்ட் பாருங்க, நீங்க, நீங்கன்னா you. ஓகே, சப்ஜெக்ட் you வந்திருக்கனால இங்க நம்ம do யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ do you, அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல verb எது? நீங்க அடிக்கடி பார்க்குக்கு போவீங்களா, போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. ஓகே, அடுத்து எங்க போவீங்களா? பார்க்குக்கு. அந்த இக்கு அதுக்கு to the park. ஓகே, அந்த இக்கு அதுக்கு to போட்டுட்டு அடுத்து the park. ஓகே, இது to எதுக்கு போடுறோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகுறோம். அப்ப அந்த இக்கு அதுக்கு வந்து to யூஸ் பண்ணணும். ஓகே, to the park. அடுத்து எப்போ? அடிக்கடி, often. அடிக்கடினா often. ஓகே, அப்போ நீங்க அடிக்கடி பார்க்குக்கு போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது
do you go to the park often? Do you go to the park often? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. உன்னுடைய அப்பா வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேக்குறோம். உன்னுடைய அப்பா என்ன செய்கிறார்? இத வந்து ரெண்டு விதமா கேட்கலாம். இப்ப வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா எந்த பொசிஷன்ல இருக்காரு, அவர் வந்து தொழில் சம்பந்தமா நம்ம கேட்கும் போது கண்டிப்பா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். இப்ப தொழில் சம்பந்தமானா அவர் வந்து டாக்டரா இருக்காரு, இல்ல அவர் டீச்சரா இருக்காரு, இல்ல அவர் டிரைவரா இருக்காரு, அவர் வந்து டெய்லரா இருக்காரு. இப்படி வந்து அவருடைய நிலை, அவருடைய பொசிஷனை பற்றி தொழில் சம்பந்தமா சொல்லும் போது கண்டிப்பா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஓகே, அது இது அவருடைய மட்டும் இல்ல, தன்னுடைய தொழிலை பத்தி கேட்கும் போதும் தொழில் சம்பந்தமா நம்ம கேக்குறோம் அப்படின்னா அதை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம கேட்கணும். ஓகே, டூ இல்லனா டஸ் யூஸ் பண்ணணும், அது சப்ஜெக்ட பொறுத்து. ஓகே, அப்போ நம்ம தொழில் சம்பந்தமா கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்போம். இது இப்ப நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், அது நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, அது அப்படி கேட்கும் போது ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை கேட்கும் போது நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஆனா தொழில் சம்பந்தமா கேட்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி தான் கேட்கணும். அப்போ அந்த தொழில் சம்பந்தமா கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? உன்னுடைய அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கணும் பாருங்க. உன்னுடைய அப்பா சப்ஜெக்டா இங்க என்ன வந்திருக்கு? சிங்குலர் நவுன் உன்னுடைய அப்பா அப்படின்னு வந்திருக்கு. அப்பானா ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கிறோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். அடுத்து இன்னொரு பாருங்க, என்னன்னு WH கொஸ்டின் வந்திருக்கு. WH கொஸ்டின் வந்தா என்ன பண்ணணும்? அததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து என்னது? ஆக்ஸிலரி வெர்ப். டூ இல்லனா டஸ். இங்க டஸ் தான் வரும். ஏன்னா உன்னுடைய அப்பா ஒருத்தங்களை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப டஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய அப்பா, யுவர் ஃபாதர். இததான் சப்ஜெக்டா எடுத்திருக்கோம், யுவர் ஃபாதர் இல்லனா யுவர் டாட். ஓகே, யுவர் டாட். அடுத்து என்ன செய்கிறார்? அடுத்து என்ன வரணும்? வெர்ப். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டூ. ஓகே, அப்போ உன்னுடைய அப்பா என்ன செய்கிறார்னா வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ. வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ. இது வந்து தொழில் சம்பந்தமா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் கேட்போம். மற்றபடி நீங்க வந்து இப்ப வந்து நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன், இப்படி நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய நிலையை சொல்லும் போது அது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், இல்ல என்ன பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? இத வந்து நம்மள பத்தி கேக்குறோம். நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு. அப்ப நான் என்னவா இருக்க? நான் வந்து டீச்சரா இருக்கேன், இல்ல நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கேன், இல்ல நான் டாக்டரா இருக்கேன். இப்படி தன்னுடைய நிலையை நம்ம சொல்ற இடத்துல அங்க என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி என்னது? நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் நம்ம சொல்லும் போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் கேட்கலாம். ஆனா தொழில் சம்பந்தமா கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, நீ எங்க வேலை செய்கிறாய்? நீ எங்க வேலை செய்யற? அப்ப அந்த எங்க வேலை செய்யற வேலையை மென்ஷன் பண்ணி கேட்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் கேட்போம். இப்போ நீ எங்க வேலை செய்யற, நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்கும் போது ஓகே. அப்ப பாருங்க, எங்க WH கொஸ்டின் வந்திருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். எங்கன்னா வேர். ஓகே, வேர். அடுத்து என்ன வரணும்? டூ இல்லனா டஸ். இங்க பாருங்க சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. யூ வந்திருக்கனால இங்க டூ தான் வரும். அப்போ வேர் டூ யூ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? வேலை செய்கிறாய். அப்போ ஒர்க். ஓகே, நீ எங்க வேலை செய்யற அப்படின்னு கேட்கும் போது வேர் டு யூ ஒர்க். வேர் டு யூ ஒர்க். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் கடைக்கு செல்கிறார்களா? நம்ம கேட்போம்ல, அவங்க வந்து கடைக்கு போறாங்களா அப்படின்னு. அப்போ அவங்க கடைக்கு போகிறார்களா அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன கேட்போம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி ஒரு செயலை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் போது, செய்ய போறாங்களா செய்கிறாங்களான்னு கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப பாருங்க, அவர்கள் கடைக்கு செல்கிறார்களா? இங்க வந்து WH எதுவுமே வரல, WH கொஸ்டின் வரல. சோ இங்க வந்து டூ இல்லனா டஸ் யூஸ் பண்ணணும். இங்க சப்ஜெக்ட பாருங்க, அவர்கள். அவர்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப என்ன? அவர்கள்னாலே தே. ஓகே, தேனா இங்க என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்? டூ. டூ தே சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து வெர்ப் என்ன? செல்கிறார்களா.
போகிறார்களா? அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து எங்க? கடைக்கு. அந்த இக்கு அதுக்கு to the store இல்லனா ஷாப்னு எழுதலாம். ஓகே, அப்போ அவர்கள் கடைக்கு செல்கிறார்களா அப்படின்னு கேட்கும்போது do they go to the store. நெக்ஸ்ட் பாருங்க, நீ எங்க விளையாடுகிறாய்? நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்டாலும் சரி, நீ சாப்பிடுறியா, நீ விளையாடுறியா, நீ தூங்குறியா, இப்படி நம்ம கேட்போம்ல, அது எல்லாமே சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் கேட்போம். ஓகே, அதே இது நீ எங்க விளையாடுற, நீ என்ன விளையாடுற, இப்படி கேட்கும் போதும் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல கேட்போம். ஓகே, அப்ப நீ எங்க விளையாடுகிறாய் அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? நீ எங்க விளையாடுகிறாய், நீ எங்க விளையாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போதும் இது சிம்பிள் பிரசன்டென்ஸ்லயும் கேட்கலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் கேட்கலாம். ஓகே, தப்பு கிடையாது. அப்ப பாருங்க, நீ எங்க விளையாடுகிறாய், அப்ப எங்க WH question. அப்போ where. where அடுத்து என்ன வரணும்? நீ வந்திருக்கனால do. அடுத்து சப்ஜெக்ட் you. அடுத்து விளையாடுகிறாய் play. நீ எங்க விளையாடுற அப்படின்னு கேட்கும்போது where do you play. அதே இது நீங்க என்ன விளையாடுறீங்க, நீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, நீங்கள் என்ன விளையாடுறீங்க, விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ இது எப்படி கேக்குறது, இது எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீ சாக்லேட் சாப்பிடுவியான்னு கேக்குறோம். ஒரு செயலை செய்வியா, இப்போ சாப்பிடுவியா, நீ இதை எழுதுவியா, நீ படிப்பியா, நீ தூங்குவியா, இப்படி எல்லாம் நம்ம கேட்போம்ல. அப்படி கேட்கும் போது நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல கேட்கலாம். ஓகே, அப்போ நீ சாக்லேட் சாப்பிடுவியா அப்படின்னு கேக்குற. ஓகே, சாப்பிடுவியா மாட்டியா, அது சாப்பிடுவியா. அப்போ இது வந்து எப்படி கேட்கணும்? சிம்பிள் பிரசன்டென்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீனா யூ, சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால இங்க do யூஸ் பண்ணணும். ஓகே, do you. அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல verb எது? சாக்லேட் சாப்பிடுவியா, சாப்பிடக்கூடிய செயல். ஓகே, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. eat. அதுக்கு அடுத்து எது சாப்பிடுவியா? சாக்லேட். ஓகே, அப்போ நீ சாக்லேட் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்கும் போது do you eat chocolate, do you eat chocolate. இதே இது நீ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்கும் போது do you eat ice cream. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா. இப்படி ஒரு விஷயம் உனக்கு பிடிக்குமா, பிடிக்காதா, இல்ல எனக்கு பிடிக்கும், இதெல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, அப்ப பாருங்க, உனக்கு சாக்லேட் பிடிக்குமான்னு கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப இதை எப்படி கேட்கலாம்? பாருங்க, உனக்கு சப்ஜெக்ட் உனக்குன்னு வந்திருக்கு. இங்க பாருங்க, பிடிக்கும் பிடிக்காது இப்படி வரும்போது இங்க சப்ஜெக்ட் வந்து என்னவா வரும்? உனக்கு. இந்த நீங்கிறது எப்படி மாறும்? உனக்கு அப்படின்னு மாறும். ஓகே, அப்ப பாருங்க, உனக்குனா யூ, யூ வந்திருக்கனால இங்க do தான் யூஸ் பண்ணணும். அப்போ do you. அடுத்து என்ன? verb என்ன? உனக்கு சாக்லேட் பிடிக்குமா, அந்த பிடிக்குமா, பிடிக்கும் பிடிக்காது இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அது verb தான். ஓகே, அப்ப அது என்ன? பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லைக். அடுத்து என்ன பிடிக்குமா? சாக்லேட். ஓகே, அப்போ உனக்கு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் போது do you like chocolate, do you like chocolate. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு வந்து வேணுமா, நம்ம கேட்போம்ல, உனக்கு வேணுமா, இல்ல உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, உனக்கு அது வேணுமா, உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா, இப்படி கேட்போம்ல. ஏதாவது ஒண்ணு உனக்கு வேணுமா, ஏதாவது ஒரு பொருள் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லும் போது கேட்கும் போது வேணுமான்னு கேட்கும் போதும் சரி, எனக்கு அது வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படிதான் சொல்லுவோம். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லும் போது, ஏதாவது ஒரு பொருளை மென்ஷன் பண்ணி எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதும் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல நெகட்டிவா பேசுவோம். அப்ப பாருங்க, உனக்கு வேணுமான கொஸ்டின் கேட்டிருக்கோம், இத வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் நம்ம பேசுவோம். அப்ப உனக்கு வேணுமான்னு கேட்கும் போது என்ன? do you, உனக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்போ do you. அடுத்து வேணுமான்னு கேட்கும் போது want. ஓகே, do you want, உனக்கு வேணுமா, do you want. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு தெரியுமா, அந்த தெரியுமா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும் தெரியாது அதே கொஸ்டினா தெரியுமா அப்படி கேட்கும் போது நம்ம இத வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் பேசுவோம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும்போது எப்படி? சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? உனக்கு. உனக்குனா do, அடுத்து you,
அடுத்து என்ன தெரியுமா, அப்ப தெரியறதுக்கு நோ. டு யூ நோ, உனக்கு தெரியுமா. இதே இது நம்ம வந்து அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது சப்ஜெக்ட் என்னவா மாறும், சப்ஜெக்ட் என்ன இருக்கும், ஹீ இருக்கும். அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப இங்க ஹீ வந்தாச்சுன்னா இங்க என்னவா மாறும், டஸ்ஸா மாறும். ஆக்சிலரி வெர்ப் டஸ். டஸ் ஹீ நோ. ஓகே, இங்க வந்து சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு, அதனால இங்க சிம்பிள் பிரசன்ஸ் படி எஸ் சேர்க்கணும் வெர்ப் கூட. அப்படி இல்ல, இங்க வந்து கொஸ்டின் கேட்கும் போது நம்ம என்னது சேர்க்க மாட்டோம். நம்ம சாதாரணமா பாசிட்டிவா பேசுவோம்ல, அப்போ மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட பொறுத்து வெர்ப் கூட சிம்பிள் பிரசன்ஸ்ல எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம். மற்றபடி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது சேர்க்க மாட்டோம். ஏன்னா இங்க டஸ் வரும். டஸ் வந்தாலே வெர்ப் கூட எதுவுமே சேர்க்க கூடாது. ஓகே, அப்போ டஸ் ஹி நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறது. உனக்கு தெரியுமானா டு யூ நோ. நெக்ஸ்ட் பாருங்க, உன்னிடம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. உங்ககிட்ட இருக்கா. இப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம மென்ஷன் பண்ணி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம், உங்ககிட்ட இருக்கா. இதே இது என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் வச்சிருக்கேன், நான் புதிய மொபைல் வச்சிருக்கேன், நான் வந்து கார் வச்சிருக்கேன், அப்படி நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்க have has யூஸ் பண்ணுவோம். இதே இது உங்ககிட்ட ஒண்ணு இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டினா கேட்கும் போது, உங்ககிட்ட ஒண்ணு இருக்கான்னு கொஸ்டினா கேட்கும் போது அங்க நம்ம have யூஸ் பண்ணி கேட்போம். ஓகே, பாருங்க, உன்னிடம் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். அப்ப இதை எப்படி கேட்கலாம், உன்னிடம். சப்ஜெக்ட் என்னவா மாறுது, உன்னிடம் அப்படின்னு. இங்க நீ, அடுத்து உனக்கு, இங்க என்ன உன்னிடம். ஓகே, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறது. உன்கிட்ட இருக்கா, அப்போ டு யூ. அங்க இருக்கா அப்படின்னு கேட்கும் போது என்னது have யூஸ் பண்ணுவோம். கொஸ்டினா கேட்கும் போதுதான் have யூஸ் பண்ணுவோம். நம்ம சாதாரணமா என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அவன்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது have has யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து மாறும். ஆனா மற்றபடி நம்ம கொஸ்டினா கேட்கும் போது have தான் வரும். ஓகே, do you have, உன்கிட்ட இருக்கா. இது அவன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இங்க அவனிடம் அப்படின்னா இங்க சப்ஜெக்ட் என்ன மாறும், he மாறும். அவன்கிட்ட இருக்கான்னு கேட்கும் போது இங்க என்ன டஸ், ஆக்சிலரி வெர்ப் டஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க டஸ் யூஸ் பண்ணோம்னா இங்க வந்து என்னது has யூஸ் பண்ண கூடாது, have தான் வரும். நம்ம கொஸ்டின் கேட்கும் போது have தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மற்றபடி நம்ம சாதாரணமா பேசும்போது தான் have has யூஸ் பண்ணுவோம். கொஸ்டினா கேட்கிற இடத்துல இங்க டஸ் வந்தாச்சு அப்படின்னாலே இங்க have தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்டா இங்க has யூஸ் பண்ண மாட்டோம், have மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப does he have அப்படின்னா அவங்கிட்ட இருக்கா. உன்கிட்ட இருக்கான்னு கேட்கும் போது do you have. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உன்னிடம் 1000 ரூபாய் இருக்கா. உன்கிட்ட 1000 ரூபாய் இருக்கா. இப்படி ஒரு பொருள் உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் பிரசன்ஸ் படி யூஸ் பண்ணுவோம். அங்க have has யூஸ் பண்ணுவோம். அதே கொஸ்டினா கேட்கும் போது have மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப பாருங்க, உன்னிடம் 1000 ரூபாய் இருக்கா. do you have, அடுத்து 1000 rupees. ஓகே, உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது do you have 1000 rupees. ஓகே, do you have 1000 rupees. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உனக்கு காய்ச்சல் உள்ளதா. அப்போ நம்ம வந்து உனக்கு காய்ச்சல் இருக்கா, உனக்கு தலைவலி இருக்கா, உனக்கு சளி இருக்கா, இப்படி உடம்பு சரியில்லாததை மென்ஷன் பண்ணி கேட்கும் போது நம்ம அங்க வந்து சிம்பிள் பிரசன்ஸ்ல do does யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே, இங்க வந்து இன்னொன்னு என்னன்னா நம்ம have யூஸ் பண்ணுவோம். கொஸ்டினா கேட்கிற இடத்துல have, உடம்பு சரியில்லாததை மென்ஷன் பண்ணும்போது have has யூஸ் பண்ணுவோம். அதே இது கொஸ்டினா கேட்கும் போது உனக்கு காய்ச்சல் உள்ளதா அப்படின்னு கொஸ்டினா கேட்கிற இடத்துல have மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப பாருங்க, உனக்கு காய்ச்சல் உள்ளதான்னு கேக்குற. அப்ப இதை எப்படி கேட்கலாம், do you. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, உனக்கு, உனக்குனா you. அப்ப do you, அடுத்து என்ன வரணும், have வரணும். இங்க have சப்ஜெக்ட் வெர்பா என்ன எடுப்போம், have எடுப்போம். ஓகே, உடம்பு சரியில்லாததை மென்ஷன் பண்ற இடத்துல do you have, அடுத்து காய்ச்சல் a fever. Do you have a fever? Do you have a fever? Okay. நெக்ஸ்ட் பாருங்க, உன்னுடைய நாய் வந்து கடிக்குமான்னு கேட்டிருக்க. உன்னுடைய நாய் கடிக்குமா, அதை எப்படி கேட்கலாம் பாருங்க. உன்னுடைய நாய், இங்க வந்து என்னது சப்ஜெக்டா என்ன எடுத்திருக்கோம், உன்னுடைய நாய் டாக்.
ஓகே, இந்த டாக் வந்து கடிக்குமா? அப்போ டாக் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம், சிங்குலர் நவுன். ஓகே, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம், யுவர் டாக். அப்ப பாருங்க, இது எப்படி கேட்கலாம்? டூ வருமா டஸ் வருமா? டஸ் யூஸ் பண்ணி தான் கேட்கணும், ஏன்னா சிங்குலர் நவுன் ஒன்னே ஒண்ண நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கிறோம். சோ இங்க டஸ் தான் யூஸ் பண்ணணும். டஸ் யுவர் டாக். அடுத்து verb என்ன? கடிக்குமா? அந்த கடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பைட். Does your dog bite? Does your dog bite? உன்னுடைய நாய் வந்து கடிக்குமா? உன்னுடைய டாக் கடிக்குமா? நெக்ஸ்ட் பாருங்க, நீயே கேட்கிற. நம்ம கேட்போம்ல, நீயே அதை பத்தி கேட்கிற அப்படின்னு கேட்போமா? அப்போ நீயே கேட்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது இத வந்து சிம்பிள் பிரசன்ட் படி கேட்கலாம். அடுத்து பாருங்க, ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கா? அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன், why. அடுத்து do you, why do you. ஏன்னா நீ வந்திருக்கு, சப்ஜெக்ட் நீ வந்திருக்கனால you. அப்ப do you. அடுத்து கேட்கிறாய், ask, கேட்கிறதுக்கு ask. why do you ask? நீ ஏன் கேட்கிறாய்? why do you ask? நெக்ஸ்ட் பாருங்க, நீ அங்க போக விரும்புறியா அப்படின்னு கேக்குற. நீ அங்க போக விரும்புகிறாயா? அப்போ விரும்புகிறாயா, ஒரு செயலை செய்ய விரும்புறியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம இது என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் படி do does யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். நீ அங்க போக விரும்புறியா, ஒரு செயலை செய்ய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும் போது. அப்போ விரும்புகிறாயா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? want to. இப்ப பாருங்க, நீ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ. அப்போ do you. அடுத்து என்ன வரணும்? the விரும்புகிறாயா, அது want to. ஓகே, ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது want யூஸ் பண்ணணும். நீ அதை செய்ய விரும்புகிறாயா அப்படின்னா want to. ஓகே, அடுத்து என்ன? போக. அடுத்த verb போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. அத அப்படியே எழுதணும். அடுத்து என்ன? எங்க போக? அங்க. அங்கன்னா the. ஓகே, அப்போ நீ அங்க போக விரும்புகிறாயா அப்படின்னா do you want to go there? do you want to go there? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உனக்கு அவர்களை தெரியுமான்னு கேக்குற. அந்த தெரியும், தெரியாது, தெரியுமான்னு எல்லாம் கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ட் படி கேட்போம் தானே. உனக்கு அவர்களை தெரியுமானா எப்படி கேட்கலாம்? do you. அடுத்து no. do you knowனா உனக்கு தெரியுமா? அப்ப அவர்களை அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன போடணும்? them. அவர்களைனா them. அவர்கள் அப்படின்னா சப்ஜெக்டா நம்ம எடுப்போம் they. அவர்களை அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே, them. அப்போ உனக்கு அவர்களை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது do you know them? do you know them? அடுத்து நீ ஆங்கிலம் பேசுவாயா? இது எப்படி கேட்கலாம்? நீ ஆங்கிலம் பேசுவாயா அப்படின்னு கேட்கிற. அப்ப நீ ஆங்கிலம் பேசுவாயானா அது எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.